ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மினி விலாக்னான்னு பார்க்கலாம் வாங்க. ஈவினிங் போல் தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் மாடிக்கு வந்தோம். எங்கள் ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் என் பையனை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பைக் கழுவ போகிறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பழுப்புலாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபீவர்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த குல்லாலாம் போட்டு தான் இப்போ மேலெலாம் கூப்பிட்டு வரது. இட்டுன்னு போகலன்னா எனக்கு ரொம்ப அடம் பிடிச்சி அழுவாங்க. சரி கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரைக்காலாம் இருந்தால் அதையும் பறிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பொங்கலுக்கு ஊருக்கு போய்டுமோ, அதனால் இருக்கிற காய் எல்லாமே பறிச்சாச்சு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது சாம்பார்லாம் வச்சோம்னா. இந்த சைடு ஒரு அவரைக்காய் செடி இருக்குது, அதுலேயும் ஒரு அவரைக்காய் இருந்தது, அதையும் பறிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூவும் இருந்தது, அதையும் பறிச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா குருவி வந்து சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டியிருந்து நான் வந்து நேற்று பறிக்கும் போது இருந்தது. ஆனால் இன்றைக்கி பறிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கூடே இல்லை. மேபி நம்ம கையெல்லாம் பட்டாக்கா அதுக்கு வந்து ஆளோட வாசனைலாம் தெரிஞ்சு போய்டும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே என்னான்னு தெரியல. சரி ஓகே, பூவும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்தது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதையும் கட் பண்ணிடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது புதினா. இது ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணி போடும்போது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் பிரியாணி. அதுவும் நம்ம மாடி தோட்டத்தில் வளைஞ்சிது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கட் பண்ணும்போது நல்ல ஸ்மெல் சூப்பராக வந்துட்டு இருந்தது. பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே செம்மையாக, அதாவது கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. அப்புறம் அரைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் எந்த ஒரு பூச்சியா இல்லை அணிலா எதுன்னு தெரியல, வந்து கடிச்சிட்டு போயிடுது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா புதினா சூப்பராக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் சாமந்தி நான் மொட்டை காமிச்சிருப்பேன். இப்போ நல்லாவே பூத்து இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு 4-5 பூ மட்டும் நல்லா விரிஞ்சு வந்திருக்கு. அதனால் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். அப்புறம் விருச்சிக்கு பூவும் கொஞ்சம் இருந்தது, அதையும் கட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை மாதிரி நம்ம எல்லாமே பறிச்சாச்சு. அவரைக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ கொஞ்சம், அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.